ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓவியன் ராமனை பார்க்குற போது மரவுரி தெரிச்சு சன்னியாசியாக பார்த்த காலத்தில் தான் ராமனை தெய்வமும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஓவியனால். இது வரைக்கும் பாருங்க ஓவியனுக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓவியனோட மனோநிலை நம்ம ஒரு ராஜகுமாரனை ஓவியத்துக்குள்ள அடைக்கிட்டோம். அவன் பிறக்கிறதுக்கு முன்னிருந்து அவனோட பிறப்போட வளர்ச்சி, பிறப்பு, குழந்தை பாவம், பால்ய பருவம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓவியத்துக்குள்ள அடைக்கிட்டோம். ஒரு ராஜகுமாரன் நம்மளோட ஓவியத்தில் அடைக்கிட்டோம் அப்படிங்கிறத ஆணவம் இருந்தது. யாருக்கு? ஓவியனுக்கு. பிறந்த ராமன் தெய்வம்னு தெரியல. பிறந்த ராமன் தெய்வம், அது கூட அவன் ஒரு மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிறது தெரியல. காரணம் என்னன்னா, நம்மளோட ஓவியத்துக்குள்ள ராமன் அங்க அப்படிங்கிற ஒரு ராஜகுமாரன் அடங்கிட்டாங்கிறது தான். அந்த ஆணவத்தை போக்குறதுக்கு ஒரு தனியான ஒரு மனிதனுக்கு, ஒரு ஓவியனுக்கு, இப்ப நம்ம இங்க ராவணனை சொல்லல, ராவணனுக்கு ஞானம் வர்றதுக்கு தான் இவர் கஷாயம் தெரிச்சாள். ராவணனுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுனால்தான் காட்டுக்கு போனார். இதுல ஒரு சுருக்கமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப கெட்டவனே, ரொம்ப துன்மார்க்கமா உள்ளவனே அழிக்கணும்னா நெல்லவன் 10 to 14 வருஷம் விரதம் இருக்கணும். ஒரு கெட்டவன் அழிக்க நெல்லவன் வனவாசம் போகணும். நெல்லவன் வனவாசம் போனா கெட்டவன் என்ன ஆவான்? அழிஞ்சு போவான். அப்படின்றதோட நேர் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டவனோட பிடியில ஜனங்க இருக்கிறாங்கன்னு பொருள். அதே மாதிரி தருமன் நெல்லவனா இருந்து வனவாசம் போனதுனால கெட்டவனா இருந்த தம்பி துரியோதனன் மாண்டான். அண்ணன் தம்பிக்குள்ள நல்லவன் கெட்டவனா இருந்தா கூட நல்லவனானவன் தான் சங்கடப்படணும்னு பொருள். அந்த சப்ஜெக்டை விட்டுடுவோம். இந்த சொன்ன இடத்துக்கு பேர் கொத்து, சின்ன துளி அப்படின்னு பேர். இப்படி வரைஞ்ச ஓவியனுக்கு ஆணவம் எதுல? தன்னோட ஓவியத்துக்குள்ள ஒரு ராஜகுமாரனை அடைக்கட்டும். சிறு குழந்தையிலிருந்து பட்டாபிஷேகத்து வரைக்கும் அடைக்கிட்டார். ராமனையும் யோசனை பண்ணாராம், இவனை கொஞ்சம் திருத்தணும். அப்படி ஏன் ராமனுக்கு அந்த நினைவு வந்தது? இவனை திருத்தணும்னு ஒரு சாதாரண ஓவியனை பார்த்து ராமன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமனுக்கு கூட அந்த நினைவு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. நினைச்சாரு, பட்டாபிஷேகம் தள்ளி போனது. பட்டாபிஷேகம் தள்ளி போய் மரவுரி தெரிக்கிற நிலைக்கு வந்தார். இது வந்தது ராவணனு கோஷம். இப்ப ராவணனோட சப்ஜெக்டை இங்க எடுத்துட்டு ஓவியனை பத்தி சொல்றோம். ஏன் ஓவியனை பத்தி சொல்றோம்னா, ஓவியத்து ஊடே தெய்வீகம் எப்படி வந்ததுங்கிறது தான் சொல்றோம். மரவுரி தெரிச்சாச்சு. ஓவியன் பார்த்துட்டான். ஓவியன் பார்த்த உடனே பிரமிச்சு நின்னுட்டான். ராமனோட வடிவம் தெரியலை, ராமனோட சந்நியாச உருவம் தெரியலை. ராமனோட வடிவம் எப்படி தெரிஞ்சது ஓவியனுக்குன்னா, தெய்வீகமாவே தெரிஞ்சது. அப்ப ராமன் சந்நியாசிய ஆனதனாலே நாட்டுக்குள்ள இருக்க போற ஓவியனுக்கு தெய்வீகம் தெரிஞ்சது. ஓவியனுக்கு தெய்வீகம் தெரியணுங்கிறதுனாலே ராமன் கஷாயம் தரிச்சார், அதாவது மரவுரி.
இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாட்டுக்குள்ள இருந்தது ஓவியன், காட்டுக்கு போனது ராமன். இந்த நிலை எப்படி அவருக்கு வந்தது? ஒரு சாதாரண ஓவியன் அந்த ஓவியத்தையும் வரைஞ்சிருக்கலாமோ இல்லையோ? ஏன் அவனால வரைய முடியல? தெய்வமா பார்த்ததுனால வரைய முடியல. ஏன் அந்த இடத்தை மட்டும் தெய்வமா பார்த்தாரு? ஏற்கனவே சொன்ன நாம ராமனே ஒரு கணம் நினைச்சார், இந்த ஓவியனுக்கு நம்ம தெய்வீகத்தை காட்டி கொடுக்கணும்னு. ஏன் அந்த நிலை ராமனுக்கு வந்ததுன்னு கேட்டா, பிறக்காத போது ஓவியத்தை வரைஞ்சான். மகாவிஷ்ணுவா இருக்கிற போதே, மகாவிஷ்ணு ராமனா பிறந்தா எப்படி இருக்குங்கிற ஓவியத்தை வரைஞ்சவர் ஓவியன். ராமன் பிறக்கல்ல, தசரதனுக்கு அந்த ஓவியத்தை காட்டுறதுக்கோசரம் வரைகிறார் ஓவியன். கண் இமையில மை தேற்ற போது மகாவிஷ்ணுக்கு கண் இமை தெரியுமா, ஒரு ஓவியன் வரையறான் அப்படின்னு. குழந்தைய வயதானவனா பார்க்கலாம், வயதானவனே குழந்தையா மாற முடியாது. அதுக்கு ரொம்ப கொடுப்பன ஓடும். உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வைப்போம், உங்க குழந்தை பருவத்துக்கு உண்டான மனோநிலை உணர்வு உங்களுக்கு வராது. வருமா? இன்னும் ஒரு குழந்தைய பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் மகாவிஷ்ணுவா இருந்த விஷ்ணுவை ராமனா குழந்தைய வடிக்கிறார். கண்ணியமையெல்லாம் வடிச்ச போது மகாவிஷ்ணுக்கே ஒரு சந்தோஷம். நம்மள ஒருத்தன் பூலோகத்துல குழந்தையாவே பாவனம் பண்ணிட்டான், அவனுக்கோசம் நம்ம இப்படி பிறக்கணும். மகாவிஷ்ணுவா இருக்கும் போதே அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஒவ்வொரு ஓவியமும் வரைகிற போது பாதம் இடத்துக்கு வர்றது, பாதமும் சேர்ந்துதான் வரையணும். எந்த ஓவியத்தை வரைஞ்சாலும் பாதம் வரணும். தவழ்ற மாதிரி இருந்தாலும், நிக்கிற மாதிரி இருந்தாலும், நடக்கிற மாதிரி இருக்கணும், ஓடுற மாதிரி இருக்கணும். நிற்க, நடக்க, ஓட, கிடக்க, கிடந்தான், நின்றான், நடந்தான், எல்லாத்துக்கும் இது பாதமே கஜி. இந்த பாதம் வரைஞ்சி 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 பழக்கப்பட்டதுனாலே ஓவியனுக்கு என்ன வந்தது? தெய்வத்தோட பாதத்தை தன்னோட மயில் இறகால பலமுறை வரைஞ்சிருக்கானாக்கும். அந்த பாத தரிசனம் பண்ணினதுனாலே சன்னியாசி கோலத்தை காட்டி தான் இறைவன் அப்படிங்கறத சொல்றார். பலமுறை பாதம் வரைஞ்சிருக்கிறார், அப்பெல்லாம் தெரியல. சன்னியாசியா பார்க்கிற போது ராமனை தெய்வம்னு கண்டுபிடிச்சார். அந்த தெய்வம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பாதம் வரைஞ்சதுனால. ஒவ்வொரு பருவத்திலையும் பாதம் வரைகிற போது பிறக்கல்ல. பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கேட்டாலாம், என்னங்க உங்க பாதத்துல யாரோ தடவற மாதிரி இருக்குதே, எனக்கு உணர்வு தெரியுதுன்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. பெண் இடது பக்கம் உட்காந்து பாதத்தை பிடிப்பா. மகாலட்சுமி பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி விஷ்ணுவோட பாதத்தை இடது பக்கம் உட்காந்து பிடிச்சு விடுவா. என்ன நடக்கிறதுன்னு கேட்டாங்களாம் அவங்க. இவர் சொன்னாராம், இந்த இன்பத்தை தான் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைச்சோண்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்ப பொண்டாட்டிக்கு முதலிடம் கொடுத்தாரா, பக்தனுக்கு முதலிடம் கொடுத்தாரா? பக்தனுக்கு தான் முதலிடம் கொடுத்தார். தன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்கல. இப்போ ஒரு பெண்மணியை போய் நம்ம வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பாதத்தை பிடிச்சு விடுனா பிடிச்சு விடுவாளா? பிடிச்சு விடுவாளுங்களா? காலையில இருந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நீங்க கொஞ்சம் அப்படியே என் பாதத்தை பிடிச்சு விடுங்க. யார் சொல்றது? சம்சாரம். அப்படியே நம்ம பிடிச்ச விடுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஐயா நீ ஒன்னுத்துக்குமே துப்பு இல்லை, உடனே ஒரு சர்டிபிகேட்.
பல்கலைக்கழகம் வழங்குகிறதுன்னு கொடுத்துருவா. அந்த அம்மா காலை பிடிச்சு விடும் போதே தெரியல மகாவிஷ்ணுவோட பெருமை. யாருக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க, மகாவிஷ்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. தன்னை ராமன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து பிறக்காததுக்கு முன்னே நம்ம பாதத்தை வரைஞ்சானே, அவன் இல்லவா மானசீகமான பக்தன். அவனுக்கு தன் ஓவியத்து மூலியமா ஞானத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரா மகாவிஷ்ணுவா இருக்கிற காலத்துல. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, காலை பிடிக்கிற மகாலட்சுமிக்கு கணவனோட பெருமை தெரியல. பிறக்காத மகாவிஷ்ணுவோட பாதத்தை பத்தி யாருக்கு தெரிஞ்சது? ஓவியனுக்கு தெரிஞ்சது. அந்த பாதம் ஒவ்வொரு ஓவியத்திலையும் வரைஞ்சதுனால ராமாவதாரம் ஒண்ணு எடுத்து அதுல சந்நியாசம்ங்கிறது ஒண்ணு காட்டி ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பாதம் உணர்வு விஷ்ணுக்கு தெரிஞ்சதுனாலே இவனை திருத்தணும்னு நினைச்சார். ரெண்டு பேரும் மனோநிலை பாதத்துல நின்னுது. யாரோட மனோநிலை? ஓவியனோட மனோநிலையும் பகவானோட மனோநிலையும். அதனால ராம அவதாரம். இதே பாதத்தை இன்னொரு இடத்துல படகோட்டி சொல்றான், பாதம் வைக்காது என் படகுலே. இந்த பாதத்திலேயே ராமனை நேரா பார்த்தவன் படகோட்டி. படகுல வந்து வைக்கிற போது காலை வைக்காதேன்னு பார்க்காதவன் ஓவியன் ராமனோட பெருமையை கண்டுபிடிச்சுக்கிட்டார். ஓவியத்திலிருந்தே ஞானம் வந்துடுத்து. அதனாலதான் அந்த காலத்துல மறைமுகமா சொல்லியிருக்காங்க, செய்யும் தோழே தெய்வம், தெய்வத்துக்குள்ள ஓவியம், ஓவியத்துக்குள்ள தெய்வம், அதுவே தொழில். ஏன் படகுல காலை வைக்க வேணான்னு கேட்டான் ராமன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுவாமி, நான் என் பொண்டாட்டிக்கு போய் பதில் சொல்ல முடியாது. நான் படகுல காலை வைக்கிறதுக்கும் உன் பொண்டாட்டிக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாராம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஏறுங்க. சரி ஏறேன், என் கையில உங்க காலை வைங்கன்னு சொன்னாராம். யாரு? படகோட்டி. பாதத்தை காலில் தாங்கி படகுல ஏற்றி உட்கார வச்சு விட்டார். படகு போயிட்டே இருந்தது. பக்கத்துல சீதை இருக்கிறான். ராமனுக்கு ஒரு குடைச்சல், இந்த படகோட்டியை கேட்டணும்னு. ஏனையா இந்த படகுல காலை வைக்க வேணான்னு சொன்னேன். எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாதுயா, நீ எங்கேயோ நடந்து வந்தியா, ஒரு கல்லுல உன் கால் பட்டு அந்த அம்மா பொண்ணாகி உயிர் வந்துதான். அதனால யாருக்காவது பிரச்சனை உண்டா? கிடையாது. இப்ப என் படகுல காலை வச்சேன்னு வச்சுக்கோ, அது ஒரு பொம்பளையா மாறிச்சோன்னு வச்சுக்கோ. எங்க வீட்டுல இருக்கிற பொம்மநாட்டி சண்டை வந்துருவோம். சண்டை என்னோட போடுவாளோ இல்லையோ, நீ படகு ரூபத்துல ஒரு பொம்மநாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வீட்டுல சேர்க்க மாட்டான்னு. எதுவும் பாதம் தாங்க, ஓவியன் பார்த்தத பாதம் தாங்க. பார்க்காதவ ஞானம் வந்தது ஓவியனுக்கு, பார்த்த ஞானம் வரல படகோட்டிக்கு. ஆலிங்கனம் உடம்போட உடம்பு பண்ணிக்கிறாங்க. ராமன் மேல சந்தேகம் எப்படின்னு, ஏதாவது தொட்டா பொண்ணா எடுத்தோன்னா சம்சாரத்துக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அந்த காலத்திலேயே, ராமன் காலத்திலேயே படகோட்டி யாருக்கு பயந்துருக்கிறான்? மனைவிக்கு. அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறாங்க, மனைவி மாறுங்களுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதுன்னு. எவ்வளவு வீரம் பாருங்க. அப்படி அவ்வளவு பயப்படுறாங்கன்னு கூட ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆம்பளைங்க. படகோட்டி பயந்து இருக்கிறார். யாரை ஏத்தனவர்? பட்டாபி ராமனை ஏத்தனவர், மர உரியோட போற சன்னியாசி ஏத்தனவர். நாளை ஒரு காலத்துல ராமன் பட்டாபியா வரப்போது அந்த மாதிரி ஆளை ஏத்தனவரே தெய்வத்தை ஏற்றிட்டு கூட யாருக்கு பயந்தாரு? மனைவிக்கு அவ்வளவு பயந்தார். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த காலத்திலேயே அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, படகோட்டியிலிருந்து ராஜாவை ஆளக்கூடிய ராஜா வரைக்கும் யார் ஆண்டுது? பெண்கள் தான் ஆண்டு இருக்கிறாங்க.
ஆனால்தான் ஆண்டாள், ஆண்டவனை ஆண்டு கொண்டவள் ஆண்டாள். பாதம் வரைஞ்சதுனால என்ன வந்துடுத்தா? ஞானம் வந்துடுத்து. அதே பாதத்தை தொட்டு பிடிச்சவதான் லட்சுமி. என்னங்க உங்க காலை யாரோ தடவரா மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னாராம் இவரு, நீ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற, இடது பக்கத்தை வேற வாங்கிக்கிட்டு இருக்கிற, இடது பக்கத்தை உனக்கு கொடுத்து வலது பக்கத்துல காலை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இடது பக்கத்துல உட்காந்துதான் காலை பிடிப்பேன்னு சொன்னேன். அத காலை பிடிக்கிற போது கூட எனக்குள்ள உணர்வு உனக்கு தெரியல. இல்லைங்கோ, நான் தெரிஞ்சுக்கணும் நாதான் நாங்களாம், நான் தெரிஞ்சுக்கிறேன் நாதானா. இப்பெல்லாம் தெரியாது. உனக்கு எப்ப தெரியும்னு கேட்டா, நமக்கு ஒரு அவதாரம் வருது, அத ஒருத்தன் வடிச்சு எடுத்துட்டான். அந்த அவதாரத்துக்கு பேரு ராமன். உடனே மகாலட்சுமி கேட்டாங்களா, நான் எங்க போறது? எங்கேயாவது போனா கூட பொம்மநாட்டி விடமாட்டான்னு அர்த்தம் இதுல. நான் அவங்க கூடயே வர்றேன். ஆஹா வா, நீதான் அதுல சீதே அப்படின்னாராம். ஏன் அவர் சீதேன்னு சொன்னாரு? கஷ்டப்பட போறது அந்த அம்மா தானே. சீதையா வர்ற போது இந்த பாதத்தோட மகிமை தெரியும்னாராம். நடக்கவே இல்லை, பிறக்கவே இல்லை, பிறக்காத ஒரு நிலையிலேயே பகவானை வடிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டோ? ஓவியனுக்கு உண்டு. ஏன்னா ஐம்புலன், முக்கியமா கண், கண்ல இருந்துதான் ஞானம் வரணும், வைப்ரேஷன்ல இருந்துதான் ஞானம் வரணும், கண்ணோட பார்வையிலிருந்து தான் ஞானம் வரணும். அந்த கண்ணை வரைகிற போதெல்லாம் யார பார்த்தாரு? ராமனோட கண்ணையும் பார்த்துட்டாரு, தன் கண்ணாலேயும் ராமனை பார்த்துட்டார். மொத்தம் 4 கண்ணு. உடனே நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. 4 கண்ணுன்னா ஓவியனோட கண்ணும் மகாவிஷ்ணுவா வரக்கூடிய ராமனோட கண்ணும் தான் எடுத்துக்கணும். ஆண் பெண்ணிகளை சேர்க்கப்படாது. தன்னோட பக்தனுக்கோசரம் யார கூட தள்ளுபடி பண்ணிட்டாரு? மகாலட்சுமியை கூட தள்ளுபடி பண்ணிட்டாரு. அந்த அம்மா பிறந்து வந்து காட்டு வழியா நடந்து வந்தாங்களாம், ராமனோட சேர்ந்து சீதை. அப்ப கேட்டாங்களாம், அவர் ராமரே கேட்டாராம், நீ வனத்து வழியா போனதில்லை, உன்னோட அரண்மனையை விட்டு கீழே இறங்குனதில்லை, எவ்வளவு வருத்தப்படுவே அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், நீங்களே நடக்கிற போது நான் சந்தோஷமா நடக்கிறேன்னு சொன்னாங்களாம். யாரு? ராமன். என்னங்க காட்டுல நடக்கிறீங்க, முள்ளு கல்லெல்லாம் இருக்குது, இது போய் சந்தோஷமா? என்ன ஒரு ஓவியன் நடக்க வச்சுட்டான் அடி. அப்பதான் சீதைக்கு உரைக்குது. பின்னுக்கு போறாங்க. எந்த நிலைக்கு? விஷ்ணுவும் லட்சுமியும். இப்ப எனக்கு புரிஞ்சுடுத்துங்க. என்னம்மா புரிஞ்சது? நான் இடது பாதத்தை பிடிக்கிற காலத்துல வருடனா மாதிரி ஒரு நிலைய பார்த்தேன், உணர்வை பார்த்தேன். இப்பதாங்க எனக்கு அர்த்தம் புரியும். அந்த ஓவியனை நம்ம பார்க்கணும்னு கேட்டாங்களாம். இப்பெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பக்தனை நம்ம பார்க்கறதுக்கு 14 வருஷம் நம்மளே காத்துன்னு இருக்கணும்னாராம் அவர். யார பார்க்கறதுக்கு? ஆமா, அவனை நம்ம பார்க்கணும்னாக்கா காடு வனம் நம்ம போய் அலைஞ்சி, நம்ம 2 பேரும் கற்பினரியா இருந்து, நீ என்னை விட்டு பிரிஞ்சு மீண்டும் நீ என்னை வந்து சேர்ந்தால் ஓவியனை பார்க்கலான்ட்டாங்க. ஓவியன் எங்க இருந்தான்? நாட்டுக்குள்ள. ஒரு பாதத்தை பார்த்து வரைஞ்சதுக்கே இந்த மாதிரி பலன். அரை கண்ணை பார்த்து கண்ணோட கண் இமையை சேர்த்து வரைஞ்சதுக்கு இந்த பலன். அப்ப தெய்வத்தோட உருவத்திலேயே அற்புதமான இடம் எதுன்னு கேட்டாக்கா
பாதம். இது பாதம். அந்த பாதத்திலையும் அற்புதமான இடம் பாதத்துக்கு அடி. பாதத்துக்கு அடி. அது எப்படிங்க பெருமை வரும்னு இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜனங்க திருவண்ணாமலை கிரி பிரதர்ஷனம் வருவாங்க. 10 to 14 கிலோமீட்டர் இருக்கு. வெறும் காலில் தான் நடந்து போகணும். இந்த பாதத்தோட அடிக்கி பகவான் பெருமை சொல்றார். ஏன் நடந்து வந்தாங்க? என்ன இந்த மாதிரி திருவண்ணாமலையில் எல்லாமே நடக்கிறாங்களேன்னு போய் ஒரு கேட்டாராம். போய் நடந்து போய் பாரு. நடந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. அப்புறமா நடந்து பாரு, தெரியல. இந்த நடந்தவனோட கால் வச்சு போனாராம், தெரியல. நன்னா பாரு, நான் உனக்கு ஞான கண்ணை கொடுக்குறேன்னாராம். நன்னா பார்த்த உடனே மூவரும் அந்த பாதத்துக்கு கீழே நடந்து போறாங்களாம். எந்த பாதத்துக்கு கீழே? பக்தர்கள் நடக்கிறாங்களே, பிரம்மா முதல் விஷ்ணு வரை சிவன் வரை எதுக்குள்ள நடக்கிறாங்க? ஆமா. அதனால பாதத்திலையும் சிறந்த இடம் அடிப்பாதம். அதனால்தான் அண்ணாமலை அழி அண்ணாமலை அப்படின்னு பேர். இப்ப ஓவியனுக்கு எதனால வந்தது? பாதத்தினால வந்தது. பாதம் எத்தனை ரகம்? மேல்நிலை அடிப்பாதம். எப்ப அடிப்பாதத்தை வரைஞ்சிருப்பாரு? குழந்தை பிறந்த போதே நிக்காது. குழந்தை பிறந்த போது எப்படி இருக்கான்? படுத்த நிலையில தான் இருக்கும். பாத சேவைன்னு பேரு. அந்த பாதத்தையும் வரைஞ்சாராம் ஓவியன். நிக்கிற போது பூமியை சார்ந்து வரைஞ்சிருக்கார். தவழ்ந்து போகும்போது பாதத்தை நல்லா காட்டிதான் குழந்தை தவழ்ந்து போகும். ஒரு காலை முன்னுக்கு வச்சு இன்னொரு காலுக்கு பின்னுக்கு வச்சு 2 வகையா பசங்க நடக்கும். 2 காலையும் மாத்தி மாத்தி வச்சுட்டு போவோம், முட்டி போட்டுண்டே. சிலது ஒரு பாதம் தரையில வச்சு இன்னொரு பாதத்தால அந்த மடக்கன காலால போகும். இவர் வரைஞ்ச ஓவியம் எப்படின்னு கேட்டா 2 காலம் நமக்கு தெரிகிற மாதிரி. எதையும் பார்த்துட்டாரு? பாதத்தையும் பார்த்துட்டாரு, அடிபாதத்தையும் பார்த்துட்டாரு. செலவே கிடையாது. எப்படி பார்த்தாரு? தன்னோட தொழிலையே பார்த்துட்டாரு. அந்த பாதத்தை வரைஞ்சதுனாலே ஓவியத்துக்குள்ளேயும் பாதத்தை காட்டினார். நிஜபாதம்னு பேர். அடுத்தது அந்த உருவத்திலும் என்ன காட்டினாரு? ராமன் அப்படிங்கிறவன் மனிதன் அல்ல, ராமன் அப்படிங்கிறது தெய்வம். ராமன் அப்படிங்கிறது தெய்வம் மட்டும் இல்லை, மகாவிஷ்ணுவே என்னவா பிறந்திருக்கிறார்? ராமனா பிறந்திருக்கிறார். இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? பாதம் தான் காரணம். அப்ப நம்ம தொல்ற போது எதை பார்த்து வேண்டிக்கணும்? பாதத்தை பார்த்து தான் வேண்டிக்கணும். அது அம்மன் விக்கிரகமா இருந்தாலும், அம்பாள் இல்லாத ஐயா விக்கிரகமா இருந்தாலும். உடனே இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, 2 கால் ஆச்சு, எந்த கால் சீக்கிரமா பலன் கொடுக்கும்? எல்எஸ்எஸ் தான் எங்களுக்கு வேணும். என்ன வேணும்? ஆமா, நான் ஸ்டாப் தான் எங்களுக்கு வேணும். இல்ல எக்ஸ்பிரஸா பலன் கொடுக்கிறது எது? இடது பாதம். என்ன பாதம்? ஆமா, வலது பாதம் கொஞ்சம் நிதானமா வேலை செய்யும். இடது பாதம் அம்பாளை சார்ந்தது. அதனால அந்த இடத்தை பார்த்து வேண்டிக்கணும். சரி, எனது இடது பாதத்தை பார்த்து வேண்டிக்கிற போது 2 பேரையும் பார்த்து வேண்டிக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா பயந்து நம்ம அவங்களுக்கு அந்த பகுதியை கொடுத்துட்டு இருக்கிறோம். யாருக்கு? பெண்களுக்கு. எந்த பாகத்தை கொடுத்துட்டான்? அப்பனா நம்ம எல்லாம் முன்ன ஆகுது. ஒரு பாகம் நம்ம கையில கிடையாது, ஒரு பாகம் அவங்க இடத்துல இருக்கு. அதனால தெய்வத்தை பார்த்து வேண்டிக்கிற போது எதை பார்த்து வேண்டிக்கணும்? இடது பாதம். அப்படின்னா அடுத்த வாரம் கிடைச்சிருங்களா? அடுத்த வாரம் வீட்டுக்கு கடுதாசி வருமா? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஆயிடுமா? கட்டாயமா நடக்கும். என்னாகும்? மாப்பிள்ளை வீட்டுல வருவாங்களா? கட்டாயமா வருவாங்க. சமையலெல்லாம் பண்ணி வைக்கலாமா? கட்டாயமா பண்ணி வைக்கலாம். எதை பார்த்து வேண்டினீங்க? ஆமா.
அதுக்கு பேர் தான் துதிய பாதம்னு பேர். துதியம்னா 2, பிரதமம்னா 1, திருத்தியம்னா 3, சதுர்த்தினா 4, சதுர்தசி, சதுர்த்தி சதுர்தசி ரெண்டும் சானாவலியே வரும். இப்படி ஓவியனுக்கு பாதத்து வழியா கொடுத்தார். ஆனா அவர் எந்தெந்த பாதத்தையும் பார்த்துட்டாரு, இடதையும் பார்த்துட்டாரு, வலதையும் பார்த்துட்டாரு, மேல்புறத்தையும் பார்த்துட்டாரு, பாதத்தோட அடிபாதமும் பார்த்துட்டாரு. அந்த நிலைக்கு தான் நிஜபாத தரிசனம்னு பேர். இப்ப நம்ம வெங்கடாஜலபதி பாக்கிறோமே, அவர் கால் மாயா அப்படிங்கிற பூமி அழுத்துட்டு தான் நிற்கும். ஆனா ஓவியன் பார்த்தது என்ன பாதம்? நிஜ பாதம். அடியும் பார்த்துட்டாரு, மேலும் பார்த்துட்டாரு, அம்பாள் பகுதியும் பார்த்துட்டாரு, ஐயன் பகுதியும் பார்த்துட்டாரு, மகாவிஷ்ணு பாதத்தையும் பார்த்துட்டாரு, லட்சுமி பாதத்தையும் பார்த்துட்டாரு, ராமன் பாதத்தையும் பார்த்துட்டாரு, சீதா பாதையும் பார்த்துட்டாரு, சீதாவோட பாதத்தையும் பார்த்துட்டார். அப்ப அவனுக்கு மரவுரி தெரிச்ச ராமன் ஏன் தெய்வமா தெரியாது? தெய்வமா தெரிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்மளே வேண்டிண்டா கூட சீக்கிரமா ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன வேண்டிக்கிறீங்களோ நல்லதா இருக்குமானால், தர்மத்துக்கு சார்ந்ததானால் என்ன நிலையை பார்த்து வேண்டிக்கணும்? இடது பாதம். ஏன் வலது பாதத்தை பார்க்க மாட்டாளோ? ரெண்டுத்தையும் பார்த்துதான் வேண்டிக்கணும். சீக்கிரமா கேட்கிறவா இடது பாகம். அப்படி சொன்னா நீங்க வலது மறந்துடுவீள். ஆம்பளையே வேணாங்கிற மாதிரி ஆகுது. நம்மளே ஆண்களே என்ன நினைக்கிறான், ஆண் பாகத்தை வேணான்னு நினைக்கிற மாதிரி ஆகுது. அதனால்தான் பாருங்க, நீங்க விநாயகர் கூட போயிட்டீங்கன்னா வலம்புரி விநாயகர் வாங்கிக்கோன்னு சொல்லுவான், இடம்புரி விநாயகர் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. வலம்புரி விநாயகர் தாமதமா கொடுப்பார், ஆனா சுத்தமா இருக்கும். இடம்புரி விநாயகர் கொஞ்சம் சீக்கிரமா கொடுப்பார், கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வந்து தீரும். அதனால வேண்டிக்கிறது இடது பாதத்தை பார்த்து வேண்டிக்கினா கூட 2 பாதமும் மனசுல நிக்கணும். இது நமக்கு யார் மூலியமா தெரியுது? ஒரு ஓவியன் மூலியமா தெரியுது. அந்த ஓவியன் எந்த காலத்துல வாழ்ந்தது? ராமர் காலத்துல வந்தது. அந்த ஓவியனுக்கோசரம் ஒரு பிறவி எடுத்தார். எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவர்? மகாவிஷ்ணுவா லட்சுமியா இருந்தவர். அவனுக்கோசரம் தன் மனைவியை கூட இட்டுன்னு வந்து சிரமப்படுத்துறார். ராமாயணத்துக்கு முன்னால இந்த கதை, ராமாயணம்னா அதுக்கு முன்னாலேயே ராமாயணத்தை வகுத்து எடுத்தது யாரு? ஓவியன். மகாவிஷ்ணு எப்படியா சித்தரிச்சாரு? ராமனா சித்தரிச்சுட்டாரு. காரணம் என்ன? பாதம். இத சரியா பார்க்காதது யாரு? மகாலட்சுமி. சரியா பார்த்தது யாரு? ஓவியன். தூங்கினது யாரு? மகாலட்சுமி. தூங்காதது இருந்தது யாரு? ஓவியன். நான் உங்களை சொல்ல முடியுமா என்ன? ஏன்னா நீங்க தூங்காத மாதிரி நடிக்கிறீங்க, உங்களை நான் சொல்ல முடியாது. தூங்கினது மகாலட்சுமி, தூங்காதது ஓவியன். பாதத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும்? இப்ப நம்ம ஒரு பாட்டா ஷூ கம்பெனிக்கு போறோம், நம்ம உருவத்தியா பாக்குறானா? உனக்கு உன் கால் அளவு தெரியுமா இல்லையா? தெரியாது. ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சிருப்பான், இதுல வை. எதை பார்த்து கொடுக்குறாங்க? அந்த பாதமே தான் ஆட்சி புரிஞ்சது. அது யார் சீக்கிரமா கண்டுபிடிச்சது? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சார் அவரு? ஓவியனை பார்த்துதான் அவர் கண்டுபிடிச்சார். அடே, அண்ணனுக்கு இப்படி ஒரு பெருமை உண்டோ? கூப்பிடுங்க அந்த ஓவியர் அண்ணாராம். ஓவியர் வந்து போயிட்டாரு. ஓவியம் வரையறதுல இருக்கிறாரு. யாரு போனாலும் பேச மாட்டேன்னாங்க. இப்ப அண்ணன் காட்டுக்கு போறாரு. அண்ணன் காட்டுக்கு போறாரு. பரதன் ஆனா அந்த காலத்துல எங்க இருந்தாரு? பாட்டனார் வீட்டுல இருந்தார். ஆரத்தி